Yeah. Excuse me, sir. Good morning, sir. Take your seat, please. Thank you. Okay, wait for 2 minutes. Yeah, sir. Send him also. Excuse me, sir. Coming. Good morning, sir. Take your seat, please. நீங்கள் எதனால் அந்த கம்பெனி சூஸ் பண்ணீங்க? சார் வீட்டில் சுச்சுவேஷன்ஸ் இல்லை சார், அம்மா அப்பா உடம்பு சரியில்லை, ப்ளஸ் தங்கச்சியோட மேரேஜ் வேறு பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும் என்ன நினச்சேன். நீங்கள்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு பிளேஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஃபீல்ட். ஓகே ஃபைன். லெட்ஸ் கோ டு த ஃபைனல் ரவுண்ட். போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, டைம் 5 minutes. ரூல் நம்பர் 2, நோ டிஸ்கஷன். நீங்களும் பேசக்கூடாது, எங்கூடையும் பேசக்கூடாது. தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், டிஸ்குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். அப்படி அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா யூ வில் பி செலக்டட். சப்போஸ் அது தப்பாக இருந்தால் the other will be selected. Rule number 4, you have to write in the paper. The final round, rule number 5. இந்த ரவுண்டில் ஒரு கொஸ்டினாக கொடுப்பேன், அதுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணும். Are you ready? ரெடி. நான் கொஷின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டாரு. என்ன கொஷின்னே தெரியாமல் என்ன ஆன்சர் எழுதுறது? என்ன கொஷின்னு கேட்கலாமா? பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்காரு. சரி 5 நிமிஷம் சும்மா உட்காந்துருப்போம். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து அவரே சொல்லிட்டோம். கொஷின் என்னன்னு கேட்கலன்னா அவர் சொன்ன ரூல்ஸை மீறின மாதிரி ஆயிருமோ? Time's up. Give your papers. Better luck next time. Thank you, sir. Thank you. You may leave now. Yeah, okay, fine. Excuse me, sir. Yeah, okay. Sign. Yeah, okay, fine. Hello? Oh, okay. Yeah, sure. Yeah, okay. Yeah, okay. Okay, thank you. Excuse me, sir. Sir, but what was the question? I will tell you everything. Just wait and watch. 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியேறும்போது என்னோடய வாழ்க்கை வெறும் வெத்து வெப்பராக இருந்தது. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் சொல்லி வராங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் 5000க்கும் 10,000க்கும் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா நமக்கு நாமே ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கிறோம். அந்த வட்டத்துக்கு தான் வாழணும் நம்ம நினைக்கிறோம். ஒரு கோழி குஞ்சு எடுத்துக்கோங்களேன், தன்னோட லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டை உடச்சு தான் வெளியே வருது. ஒரு கோழி குஞ்சு தன்னோட ஓட்டை உடச்சு வெளியே வரும்போது மனுஷன் நம்ம ஏன் ரூல்ஸ் பிரேக் பண்ணி வெளியே வரக்கூடாது? நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன்னா,
நான் கொடுத்துருக்க ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணி நினச்சேன். ஆனால் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எங்கள் கம்பெனியோட ஸ்பிரிட் என்னென்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, ரூல்ஸை பிரேக் பண்ணுறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்? நான் போட்ட ரூல்ஸ்னால. நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு சொல்ல, தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட நேரத்தில் ரூல்ஸை பிரேக் பண்ணணும். ரூல்ஸை பிரேக் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் 6 இன்டர்வியூ வரும். இந்த இன்டர்வியூ ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, ஜெயிச்சுக்காமீங்க வாழ்க்கையில். மக்களே, படம் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறோம். Break the rules when the situation requires.